வணக்கம் மக்களே. இன்று பங்கு சந்தை பற்றிய செய்திகளை பார்க்கலாம் வாங்க. சென்செக்ஸ் 720.60 புள்ளிகள் அல்லது 0.90% சரிந்து 79,223.11 ஆகவும். நிஃப்டி 183.90 புள்ளிகள் அல்லது 0.76% சரிந்து 24,004.75 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2903 பங்குகளில் 1470 பங்குகள் அதிகரித்தன. 1349 பங்குகள் சரிந்தன. 84 பங்குகள் மாறாமல் இருந்தன. 88 பங்குகள் அதன் 52 வார உச்சத்தை எட்டின. 15 பங்குகள் அதன் 52 வார குறைந்த அளவை எட்டின. 139 பங்குகள் மேல் சுற்றிலும் 35 பங்குகள் கீழ் சுற்றிலும் இருந்தன. ONGC, டாடா மோட்டார்ஸ், SBI லைஃப், டைட்டன் மற்றும் நெஸ்லே இந்தியா ஆகியவை நிஃப்டியில் அதிக லாபமடைந்தன. அதே நேரத்தில் விப்ரோ, HDFC பேங்க், அதானி போர்ட்ஸ், டெக் மஹிந்திரா மற்றும் சிப்லா ஆகியவை இழப்புகளை சந்தித்தன. அடுத்து இன்று செய்திகளில் இருக்கும் பங்குகளையும் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தையும் பார்ப்போம். JM ஃபைனான்ஷியல் வார்னிங். JM ஃபைனான்ஷியல் நிறுவனத்திற்கு செபி எச்சரிக்கை அனுப்பியுள்ளது. வெஸ்டர்ன் கேரியர் IPO நடைமுறையில் இருக்கும்போது அதன் பகுதி மூலதனத்தை அதிகரித்தது தொடர்பாக செபி கவலை வெளிப்படுத்தியுள்ளது. NSE IPO லீடர்ஷிப் 2024 இல் NSE IPO எண்ணிக்கையில் ஆசியாவில் முதன்மை பெற்றது. உலகளாவிய அளவில் IPO மூலதனத்திற்கான சாதனையை நிகழ்த்தியது. உலகளவில் 2024 இல் 1145 IPOக்கள் நடைபெற்றன. இது 2023 இல் 1271 ஆக இருந்தது. ஷிவா டெக்ஸியான்ஸ் ரைஸ். ஷிவா டெக்ஸியான் பங்குகள் 12 விழுக்காடு உயர்ந்தது. இந்திய வான்படையில் முக்கிய ஒப்பந்தத்தை பெற்றதால். வங்கித்துறை வளர்ச்சி. எஸ் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பங்குகள் Q3 நல்ல செயல்திறன் காரணமாக 5 விழுக்காடு வரை உயர்ந்தன. ஹீரோ மோட்டோ கார்ப் டிக்ளைன். ஹீரோ மோட்டோ கார்ப் பங்குகள் 3 விழுக்காடு குறைந்தது. டிசம்பர் மாத விற்பனை 18 விழுக்காடு குறைந்தது. இதற்கு காரணம் அஃப்கான்ஸ் இன்ஃப்ரா சர்ஜ். DRDO விடமிருந்து 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய ஒப்பந்தம் கிடைத்ததால். அஃப்கான்ஸ் இன்ஃப்ரா பங்குகள் 7 விழுக்காடு உயர்ந்தது. வெஸ்டர்ன் கேரியர்ஸ் கெய்ன்ஸ். வெஸ்டர்ன் கேரியர்ஸ் பங்குகள் 13 விழுக்காடு உயர்ந்தது. வெடாண்டா விடமிருந்து 139 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை பெற்றதால். ரீட்டெயில் ஸ்டாக்ஸ் சர்ஜ். விஷால் மெகா மார்ட், V2 ரீட்டெயில் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் உயர்ந்தன. டிமார்ட் Q3 நிலவரம் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதால். ITC ஹோட்டல்ஸ் டிமர்ஜர். ITC ஹோட்டல்ஸ் டிமர்ஜர் நடவடிக்கை ஜனவரி 6 இல் நடைபெற உள்ளது. ITC பங்குகள் 10க்கு ஒரு ITC ஹோட்டல்ஸ் பங்கு கிடைக்கும். ஒவ்வொரு பங்குக்கும் 150 ரூபாய் முதல் 175 மதிப்பு இருக்கும் என குறித்துள்ளது. ருபி ஃபால்ஸ். இந்திய 3 ரூபாய் பைசா குறைந்து 85.78 என்ற புதிய குறைந்த நிலைக்கு சென்றது. குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் IPO. குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் நிறுவன IPO ஜனவரி 7 இல் தொடங்குகிறது. 275 ரூபாய் முதல் 290 விலை பட்டியலில் 1 கோடி பங்குகள் வெளியிடப்படும். ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் IPO. பாலிவுட் நட்சத்திரங்கள் ஷாருக் கான் மற்றும் அமிதாப் பச்சன் ஆதரவு பெற்ற ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் 792 கோடி ரூபாய் IPO மூலம் பணம் திரட்டுகிறது. இந்த நிறுவனம் மும்பையின் மேற்கு புறநகர் பகுதிகளில் லக்ஸுரி மற்றும் அல்ட்ரா லக்ஸுரி ரியல் எஸ்டேட் மையமாக உள்ளது. KEC இன்டர்நேஷனல் ஆர்டர். KEC இன்டர்நேஷனல் நிறுவனம் 1097 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை பல்வேறு வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்றது. ஆர்டி ஃபார்மலாப்ஸ் ஃபால்ஸ். ஆர்டி ஃபார்மலாப்ஸ் பங்குகள் வலப்பை தொழிற்சாலையை மூடச் சொன்ன உத்தரவால் 5 விழுக்காடு சரிவை சந்தித்தது. நோமூரா ஆன் டிக்சன் டெக்னாலஜீஸ். நோமூரா நிறுவனம் டிக்சன் டெக்னாலஜீஸ் பங்குகள் 22,256 ரூபாய் வரை செல்லும் என கணிக்கிறது. 2024 இல் 180 விழுக்காடு உயர்ந்ததை தொடர்ந்து. REC கெய்ன்ஸ். Q3 வணிக மேம்பாட்டை வெளியிட்டதும் IMCE நிறுவனத்தின் பாய் அழைப்பினாலும் REC பங்குகள் 4 விழுக்காடு உயர்ந்தன. நால்கோ டிராப்ஸ். அலூமின விலை 5 விழுக்காடு குறைந்ததாலும் சமீபத்திய உச்சநிலையை விட 30 விழுக்காடு சரிவை சந்தித்ததாலும் நால்கோ பங்குகள் 4 விழுக்காடு சரிந்தன. வாக்ஹார்ட் ரைசஸ். வாக்ஹார்ட் பங்குகள் புதிய வாய்வழி ஆன்டிபயாட்டிக்குக்கு CDSCO அனுமதி கிடைத்ததால் 5 விழுக்காடு உயர்ந்தன. மோல் கெய்ன்ஸ். மோல் நிறுவனம் சிறந்த மாங்கனீஸ் தொகை உற்பத்தியை பதிவு செய்ததால் பங்குகள் 3 விழுக்காடு உயர்ந்தன. ரைட்ஸ் ஆர்டர். ரைட்ஸ் நிறுவனம் சேல் விலாய் ஸ்டீல் பிளான்ட் இல் இருந்து 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 ஆண்டு ஒப்பந்தத்தை பெற்றதால் பங்குகள் 3 விழுக்காடு உயர்ந்தன.
IRFC புரிந்துணர்வு மாவ். IRFC நிறுவனம் ரைட்ஸ் JVREMC உடன் புதுமை ஆற்றல் திட்டங்களை நிதியளிக்க ஒப்பந்தம் செய்ததால் பங்குகள் 2 விழுக்காடு வரை உயர்ந்தன. இன்றைய செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோ வில் சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.